guys, welcome to our academy. So guys வந்து 2023ல வேலை கன்ஃபார்ம், அதாவது வேலை உறுதி அப்படின்றத பத்தி தம்ப்நெயிலே பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. அதாவது ஒரு கல்லுல ரெண்டு மாங்கான்னு பார்த்தா இதுனடா பல மாங்கா இருக்கே, கண்டிப்பா ஏதோ ஒரு மாங்கா நமக்கு தான் அப்படின்ற மாதிரி தான் நம்ம அடுத்த கட்டமா 2023 நோக்கி போனோம். ஸோ 2023 நமக்கு ஒரு கொரோனா மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசி மாணவர்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஸோ காவலர் தேர்வுகளுக்கு படிக்கிறவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புகள் அதிக அளவில் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம முக்கியமா எதிர்பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் என்ன நல்லா இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகிறோம், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகிறோம், அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வேகன்சியை கிரியேட் பண்ணி நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஒன்னத்தை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அதுல மட்டுமே தான் நம்ம படிச்சுட்டு அது மட்டுமே தான் போனோம்னா வரக்கூடிய தேர்வுகள்ல நம்ம படிச்சது ஞாபகம் இருக்கான்றது டெஸ்ட் பண்றதுக்கு வரக்கூடிய தேர்வுகள் நமக்கு எளிமையா இருக்கும். ஸோ அதை நம்ம அட்டென்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த வகையில் 2023க்கான அடுத்த ஒரு அறிவிப்பு வந்து நேற்று நடந்த வனத்துறை ஆய்வு கூட்டத்தில் வந்து வனத்துறை அமைச்சர் மா மதிவேந்தன் அவர்களால் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வனத்துறை அமைச்சர் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, முதலமைச்சருடைய பார்வையில் வந்து வனத்துறையை மேம்படுத்தணும்னு சொல்லிட்டு அதிக அளவில் நிதியை ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அதை பொறுத்து நாங்கள் வந்து ஒரு வேகன்சியும் கிரியேட் பண்ண போறோம், அதாவது வனத்துறை காலி பணியிடங்கள். ஸோ அந்த வனத்துறை காலி பணியிடங்கள் என்ன அப்படின்ட்டு அவருக்கு தெளிவாக சொல்லியிருக்காருன்னா, வனப்பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் 1161 சீருடை வனப்பணியாளர்கள் விரைவில் தேர்வு செய்யப்பட உள்ளனர். அதாவது 1161 நம்ம ஆல்ரெடி ஃபாரஸ்ட் எக்ஸாம்ஸ் வந்து எப்ப வருதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த ஃபாரஸ்ட் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா தெளிவா சொல்லியிருக்காங்க, சீருடை வனப்பணியாளர்கள் அப்படின்னும் போது அது ஃபாரஸ்ட் வாட்சர், ரேஞ்சர் எல்லாத்துலயுமே கவர் ஆகலாம். ஸோ கிட்டத்தட்ட 1161 வேகன்சி வந்து இங்க டென்டேட்டிவா கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன வேணா வேகன்சி கூடுதல் ஆகலாம் அல்லது இதே வேகன்சியை தக்க வச்சுக்கலாம். ஸோ என்னன்றதை நம்ம வந்து நோட்டிபிகேஷன் வரும்போது பார்க்கணும். ஆக மொத்தம் இதற்கான அறிவிப்பானை வெளியிட போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எதிர்பார்த்து கொண்டிருந்த வனத்துறை காலி பணியிடங்களும் வெளிவரப்போகக்கூடிய விரைவில். அப்ப நம்ம எதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷன்ல ரொம்ப தீவிரமா இருக்கணும். ஏன்னா நம்ம படிச்சது எல்லாமே, நான் அது என்ன சார் ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா இங்க பல மாங்கான்னு சொல்றீங்களேன்னா, சிலபஸ் வைஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே நம்மளுடைய சமச்சீர் புக்கை பேஸ் பண்ணி தான் இருக்கும். தட் மீன்ஸ் 6th to 10th 6th to 12th டிகிரி ஸ்டாண்டர்டா இருக்கிறவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான சிலபஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய எக்ஸாம்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். எய்தர் எஸ்ஐக்கு படிக்கிறவங்க, சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் படிக்கிறவங்க அது ஒரு பக்கம் படிச்சுட்டு இருக்காங்க, பிசி எக்ஸாம் படிக்கிறவங்க அது ஒரு பக்கம் படிச்சாங்க, டிஎன்பிசி எக்ஸாம் படிக்கிறவங்க அது ஒரு பக்கம் படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி தான் அதெல்லாம் படிச்சு வச்சுட்டு இருக்கீங்க. அதே சிலபஸ் தான் இதுக்கும் வரப்போகுது. அப்போ நம்ம எதிர்பார்த்து இருக்கக்கூடிய தனியா போய் இதுக்கு ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. அதே சிலபஸ் தான் வரப்போகுது. அப்ப அந்த சிலபஸ் ஈஸியா படிச்சு உள்ள போறதுக்கான வாய்ப்பு தானே நமக்கு இது. ஸோ இந்த வாய்ப்பை நல்லபடியா பயன்படுத்திக்கிட்டா 2023 உங்களுக்கும் ஒரு வேலை கன்ஃபார்ம். இது மட்டும் இல்லாம நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து எஸ்எஸ்சி ரிலேட்டடா நிறைய ஜாப்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் ஆர்பிஎஃப் ரிலேட்டடா ஜாப் வரப்போகுது. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வைஸ் எல்லாமே ஆப்டிடியூட், ரீசனிங் அதெல்லாம் சேமா தான் இருக்கும். ஸோ தொடர்ந்து முப்படை சேனலையும் சென்னை ஐஏஎஸ் அகாடமி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பார்த்துட்டே இருங்க. ஸோ நம்மளுடைய குறிக்கோள் 2023 ஒரு வேலை வாங்கணும். ஸோ அந்த 2023 பீரியட் வேஸ்ட் ஆகக்கூடாது. அந்த ஒரு வருஷத்துக்குள்ள நம்ம எதனா ஒரு வேலையை வாங்கி செட்டில் ஆயிடலாம். ஸோ வரப்போகுது அடுத்த வேலை வாய்ப்பு, தயாராக இருங்க. கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. எக்காரணத்துக்கு கொண்டு முடிவுகளை தள்ளி போடாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம்னா வேலைக்கே ஆகாது. ஸோ இப்போதுலேருந்தே உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்க முடியும். ஸோ வேலை அனைவருக்கும் 2023 கிடைப்பதற்கு முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாகவும் சென்னை ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாகவும் வாழ்த்துக்களை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.